போர்ச்சூழல் காரணமாக கடந்த மே 8 தரம்சாலாவில் நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் தில்லி கேபிட்டல்ஸ் இடையிலான ஆட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து IPL 2025 போட்டி கடந்த மே 9 ஒரு வார காலத்துக்கு நிறுத்தப்பட்டது. IPL நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து வெளிநாட்டு வீரர்கள் பெரும்பாலானோர் சொந்த நாட்டுக்கு திரும்பினார்கள். தற்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதால் நிலைமை சகஜமானதை அடுத்து IPL 2025 மீதமுள்ள ஆட்டங்களுக்கான அட்டவணையை BCCI வெளியிட்டது. IPL மீண்டும் தொடங்க உள்ள நிலையில் ஊருக்கு சென்றுள்ள வெளிநாட்டு வீரர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வந்து IPL போட்டியில் பங்கெடுப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து கிரிக்கெட் சங்கங்கள் IPL போட்டியில் மீண்டும் பங்கெடுப்பது குறித்த முடிவை வீரர்களின் விருப்பத்துக்கு விட்டுள்ளதாக கூறியுள்ளன. இந்த நிலையில் ஒவ்வொரு அணியிலும் என்ன நிலவரம் உள்ளது என்று பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸில் ஜாஸ் பட்லர் மற்றும் ஜெரால்ட் கூட்ஸியா மட்டுமே இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். ரஷீத் கான், ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட், ககிசோ ரபாடா மற்றும் கரீம் ஜனத் ஆகிய வெளிநாட்டு வீரர்கள் இந்தியாவிலேயே தங்கியிருந்தார்கள். ஜாஸ் பட்லர் மற்றும் ஜெரால்ட் கூட்ஸியா மே 14 அன்று குஜராத் அணியுடன் இணைய உள்ளார்கள். பஞ்சாப் கிங்ஸில் ஜேவியர் பார்லெட், அஸ்மதுல்லா ஓமர்சாய் மற்றும் மிச்சல் ஓவன் ஆகியோர் IPL போட்டியில் மீண்டும் பங்கெடுப்பதை உறுதி செய்துள்ளார்கள். ரிக்கி பாண்டிங், பிராட் ஹாடின் மற்றும் ஜேம்ஸ் ஹோப்ஸ் ஆகிய பயிற்சியாளர்கள் குழுவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவிலேயே இருந்ததால் இந்த சிக்கல் இல்லை. ஜோஷ் இங்கிலீஷ், ஆரோன் ஹார்டி, மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஆகிய வெளிநாட்டு வீரர்கள் குறித்து தெரியவில்லை. மும்பை இந்தியன்ஸில் ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் முஜிபுர் ரஹ்மான் பங்கேற்க தயாராக உள்ளார். மற்ற வீரர்கள் பற்றி தெரியவில்லை. லக்னோவில் உதவி பயிற்சியாளர் லான்ஸ் க்ளூஸ்னர், மேல்வரிசை பேட்டர் மேத்யூ பிரீட்ஸ்கி செவ்வாய்க்கிழமை இரவு அணியுடன் இணைகிறார்கள். இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் துஷ்மந்தா சமீரா தில்லியுடன் இணைய உள்ளார். ஜேக் ஃப்ரேசர் மெகக் மீண்டும் பங்கெடுப்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதே சமயம் ஃபாஃப் டு பிளஸி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிகிறது. RCBயில் ஜோஷ் ஹேசல்வுட் காயம் காரணமாக கடைசி சில ஆட்டங்களில் விளையாடவில்லை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்றுக்கான ஆஸ்திரேலிய அணியில் ஹேசல்வுட் இடம்பெற்றிருந்தாலும் இவருடைய காயத்தின் தன்மை குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை. எனவே இவர் மீண்டும் விளையாடுவது பற்றி தெரியவில்லை. டிம் டேவிட், ஃபில் சால், ஜேக்கப் பெத்தல், லியம் லிவிங்ஸ்டன், ரொமாரியோ ஷெப்பர்ட், லுங்கி எங்கிடி, நுவான் துஷாரா ஆகியோரிடம் அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் மேற்கிந்திய தீவுகளுக்கு திரும்பிய சுனில் நரைன், ஆண்ட்ரே ரசல், ரோமன் பவல் ஆகியோர் துபாயில் பாதியில் நிறுத்தப்பட்டார்கள். ஆலோசகர் டுவைன் பிராவோவும் இவர்களுடன் உள்ளார். ரஹமனுல்லா குர்பாஸ் இவர்களுடன் துபாயில் இணைய உள்ளார். இவர்கள் அனைவரும் வியாழக்கிழமை காலைக்குள் மீண்டும் பெங்களூருக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலத்தீவில் உள்ள ஆண்ட்ரிக் நோர்கியா திரும்புவதில் சிக்கல் இல்லை. இங்கிலாந்து திரும்பிய மொயின் அலி மற்றும் ஆஸ்திரேலியா சென்ற ஸ்பென்சர் ஜான்சன் ஆகியோர் மீண்டும் அணியில் இணைவார்களா இல்லையா என்பதில் இதுவரை தெளிவு கிடைக்கவில்லை. சன்ரைசர்ஸில் கேப்டன் பேட் கமின்ஸ் மற்றும் டிராவிஸ் ஹெட் மீண்டும் அணியில் இணைய உள்ளார்கள். இருவரும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அணியில் இடம்பெற்றுள்ளார்கள். எனினும் ஹென்ரிக் கிளாசன், எஷான் மலிங்கா, கமிந்து மெண்டிஸ் மற்றும் வியான் முல்டர் மீண்டும் அணியில் இணைவது குறித்து இன்னும் உறுதிபட தகவல்கள் வெளியாகவில்லை. நூர் அகமத் மற்றும் மதிஷா பதிரனா IPL 2025 மீண்டும் பங்கெடுக்க தயாராக உள்ளார்கள். நியூசிலாந்தில் உள்ள ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே திரும்புவார்களா என்பது தெரியவில்லை. சாம் கரன், டெவால் பிரேவிஸ், ஜேமி ஓவர்டன், நேத்தன் எல்லிஸ் குறித்து தகவல் இல்லை. CSK பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. 2 ஆட்டங்கள் மட்டுமே மீதமுள்ளது. எனவே எல்லா வெளிநாட்டு வீரர்களும் வருவார்களா என்பதும் தெரியவில்லை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்றுக்கான அணியில் இடம்பெற்றுள்ளவர்களில் ககிசோ ரபாடா, லுங்கி எங்கிடி, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஏடன் மார்க்ரம், ரயன் ரிக்கல்டன், காபின் பாஷ், மார்க்கோ யான்சன், வியான் முல்டர் என 8 பேர் IPL போட்டியில் விளையாடுகிறார்கள். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்றில் பங்கேற்பதற்காக மே 31 அன்று இங்கிலாந்தில் கூட வேண்டும் என தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் உத்தரவிட்டிருந்தது. எனவே தென்னாப்பிரிக்க வீரர்கள் மீண்டும் பங்கேற்பதில் இப்படி ஒரு சிக்கல் உள்ளது. இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் இடையிலான ஒருநாள் தொடர் மே 29 அன்று தொடங்குகிறது. எனவே இங்கிலாந்து வீரர்களுக்கான தடையில்லா சான்றிதழை நீட்டிப்பது குறித்து இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமும் ஆலோசனை நடத்தி வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியில் ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் இருப்பதால் இவர் IPL போட்டியில் குஜராத்தில் எந்தளவுக்கு நீடிப்பார் என்பதையும் பார்க்க வேண்டியுள்ளது. வரும் நாள்களில் எந்தெந்த வீரர்கள் பங்கேற்பார்கள் என்பது பற்றிய தகவல்கள் உறுதியாக தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.